ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டாப் தைக்கலாம். இப்போ எங்ககிட்ட கொஞ்சம் துணி இருக்குது. அதை வச்சு நான் எப்படி மிக்ஸ் பண்ணி லாங் டாப் தைக்கிறேன்னு காமிக்க போகிறேன். இந்த ப்ளூ கலர் துணி வந்து எனக்கு 2 மீட்டர் அளவுக்கு இருந்தது. இந்த ப்ளூ கலர் வந்து எனக்கு 1/2 மீட்டர் இருந்தது. இந்த பூ போட்ட டிசைன் வந்து 1 மீட்டர் இருந்தது. இப்போ எல்லாமே இது எனக்கு வேஸ்ட் துணி தான். இதை வச்சு நான் எப்படி உங்களுக்கு நான் ஃப்ராக் தைச்சேன்னு காமிக்க போகிறேன். நமக்கு எந்த துணி அதிகமாக இருக்கோ அது நிறைய தேவைப்படுற இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ளூ கலர் வந்து 2 மீட்டர் கிட்ட இருந்தது. அதை அப்படியே கீழே பாட்டம்க்கு வச்சுட்டேன். அந்த 1/2 மீட்டர் துணியை வந்து கீழே ஃபில்ட்டுக்கு மட்டும் வச்சுட்டேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த துணி எனக்கு ஒரு 3/4 மீட்டர் தான் இருந்தது மேலே டாப்புக்கு. அதுக்கு பத்தாதப்போ நம்ம இதோட இதுவும் வச்சு மேலே அட்டாச் பண்ணிட்டேன். கைக்கெல்லாம் கீழே பாட்டத்தோடது எடுத்து வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி தைச்சிட்டேன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் டாப் தான் தைக்கலாம். இந்த ப்ளூ கலரை இதை நான் லாங் டாப்பாகவே தைச்சிட்டேன். என்னென்னா நம்மக்கிட்ட இப்போ நம்ம டெய்லராக இருக்கிறப்போ நிறைய ஸ்டிச்சிங்ஸில் வேஸ்ட்டு துணி வரும். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணி ஒரு டாப்பாக மாற்றலான்னு ஒரு ஐடியா தான்.